ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா ஃப்ரீ ஃபயரில் பக்கத்து வீட்டு கூட விளையாட போகிறோம். என்னடா பக்கத்து வீட்டு கூட விளையாட போகிறேன்னா, நீங்கள் என்ன நிற்கிற மாதிரி பக்கத்து வீட்டு இல்லை, இந்த பக்கத்து வீட்டு. ஆக்சுவலாக இவன் வந்து என்கிட்ட கஷ்டம் கேட்டான். இவன் வந்து பக்கத்து வீட்டுனா ஃபுல் பக்கத்து வீட்டு கிடையாது, கேரளா உள்ளவன் இங்கே வந்து அவங்க பாட்டிலாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ கைஸ் அவங்க நம்ம வீடியோ கால் போகலாம். ஆக்சுவலாக கஷ்டம் அவ்வளோ வராது, கஷ்டம் பாடி டவர் இருக்கும். நம்மளுக்கு பழக்கப்பட்ட இதை வச்சு இதுக்கு பார்க்குறோம், பார்க்க கூட சொன்னேன் அவன்கிட்ட கொடுங்க கைஸ். ஆக்சுவலி வந்து அவன் வந்து கேரளாவில் இருந்தால் அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில். இனி உங்களுக்கு வேணும்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இவ கூட தான் விளையாட போகிறேன். ஆக்சுவலி ப்ரோ பிளேயர், செம்மையாக விளையாடுவான். நான் விளையாட சொன்னேன், எப்படி போகுது பாருங்க. அம்மா டேய் பார்த்து விளையாடல, அடி அடி அப்படி மண்ட ஷாட் மண்ட ஷாட் மண்ட ஷாட். சொன்னல கைஸ், பெரிய கேமர், மாஸ் காட்டுவான் இந்த கேமர். இவனை ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுவேன். நம்மளோட கார்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா கைஸ், நான் ஆஃப்லைன் போட்டேன். இந்த நாய் என்ன பார்த்து தெரியுமா, ஆஃப்லைனில் போயிருக்கேன். எனக்கு மிச்சா வச்ச பார்க்க அந்த அடி அடிச்சிருக்கேன். என்ன இந்த இதில் ரிவெஞ்ச் எடுப்போம் வாங்க கைஸ், ராகாஸ் ரிவெஞ்ச். மாட்டாமையா போயிட போகிறான், போகலாம் கைஸ். நாம எங்கே இருக்கான் சாரி எங்கே இருக்கான். இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணாதுன்னு திரும்பியும் சொன்னேன் கைஸ். ஆனாலும் பேச்சு கேட்கலாம். அவன் 1 நம்பர் கேடிங்க, எங்கே இருக்கான் அவன் தெரியல. பின்னாடி போகிறோம் பின்னாடி இருக்கான். என்ன பின்னாடி பண்ணிருக்கீங்க, மூச்சு கட்டுங்க. அடிச்சிட்டால 1 HP. அப்படி மூடி விட்டுரு. கிரானைட் வீசா. டேய் டுபாக்கரே நில்லு, ரிவெஞ்ச் எடுப்பல. இவ்வளோ நேரம் ஆஃப்லைன் பண்ணுவோம். எப்படி போட்டு அடிச்சல. இந்த ராகாஸ் ரிவெஞ்சில் பத்தியா, ராகாஸ் ரிவெஞ்சில் கத்தம். ஐயோ இப்படி வேற பேசிட்டேனே. அவ செம்மையா விளையாடுவா கைஸ். உங்களுக்கு இவ பத்தி தெரியாது கைஸ், சொல்ல மாட்டேன் கைஸ். நீங்கள் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செம்ம வியூஸ் போச்சு கைஸ். எல்லாம் உங்களால், நீங்கள் பார்த்ததுனால தான் எல்லாருக்கும் போச்சு. ஆக்சுவலாக வா 3 மாதம் என்ன பண்ணியிருக்கேன். நீங்கள் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவனுக்கு பெரிய ப்ரோ பிளேயர்னே நினைப்பு இல்லை, அதுதான் நிஜம். வாங்க கைஸ், திரும்பியும் ராகாஸ் ரிவெஞ்ச் பண்ணலாம். வாழ திரும்பி வருவேன். வுட் பிக்கர்ல எம்மா சொன்ன கண்ணு ஓடே. அது போட்டா நீ தவிச்சிட மாட்டேன் கைஸ். மேலே போவான் கைஸ். பாருங்க, வெக்க இல்லாமல் ஓப்பன் ஸ்கோப்பு போவான் பாருங்க, அதுலேயே போட்டு அடிப்பேன். அதுக்கப்புறம் குளூவால் போடுவான் நாய். நான் கிரேனேட் போடுவேன், அதுவும் எவ்வளோ வாட்டி, ஒரே ஒரு வாட்டி கைஸ். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா, பாருங்க என்ன பண்ணுதுன்னு. இங்க நான் அடிச்சிருவேன். சரி அதையும் விட்டுருங்க, பண்ணுவான் பாருங்க. நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் திரும்பி அடிக்கலான்னு பார்த்தா கிரேனேட் தூக்கி வீசுறேன். 1 2 இல்லை, 10 15 வீசுறான். யோசிங்க நான் என்ன பண்ணுவேன்னு. போட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இறங்குவானா அப்போ ஒரு அடியை போடுவேன். ஆனால் ஜெயிச்சிருவேன். ராகாஸ் ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட். இப்போ இதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா நான் வந்து தோத்துட்டேன். அதுக்கு நான் கிளிப்பாக காட்ட மாட்டே இருப்பேன், ஏன்னா அது ரொம்ப மாசம் அடிச்சா பாருங்க கைஸ். ப்ரோ பிளேயர்னு நானும் சொல்லிட்டேன். நான் குச்சிட்டே இருப்பேன். நினைச்சா பிளாக் பண்ணிடலானே, அவன் குச்சி மண்டையிலே போட்டான். என்ன சொல்ல. சரி அடுத்தது நம்ம தோத்ததானே செஞ்சிட்டோம். சரி அதுக்குன்னே நம்மளோட கை வந்த கலையும் மேட்சை போட்டேன். இந்த மேட்சை போடுறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு இருக்கும் ஒரு லிட்டில் பிட் சண்டை. அதுக்கப்புறம் கன்னை சூஸ் பண்ணி போய்கிட்டு அடிக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன வெறின்னு தெரில, வந்துட்டு இருக்கான். அடி குச்சிட்டு இருக்கான் வெறியில, அதான் புரியல எனக்கு. அடி க்ளூவால் போட்டுறான் கைஸ். என்ன உட்காடுறீங்க நீங்க, இந்தாங்க படுங்க சீக்கிரம் படுங்க. ஐயோ க்ளூவால் போட்டுறான். படுல நீ படு. டேய் படுக்க சொன்ன நான் அவனை. படு. என்ன படுக்க போட்டான் வந்துருச்சு.
வா இப்போ மாட்டாமல போயிடு. வா வா தங்க குட்டி வா, வயிறு குட்டி வா. மண்டை வெடிக்க சொட்டை திரிக்க, மண்டை எரிக்க சொட்டை திரிக்க. அவ்வளோதான் கைஸ். என்கிட்டயே வாட்டையை காட்டுறான். வா 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 வா. பக்கத்து வீட்டுக்காரன் வா 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 சீக்கிரம் வாங்கயா. நானா வரணும், வரேன் வரேன் வரேன். இவன் வேற நீ வா நீ வான்னு சொல்றான். வா வா வா. அவ்வளோதான், சொட்டை அடிதான், சொட்டை அடிதான், சொட்டை அடி, சொட்டை அடி, சொட்டை அடி. படு படு படு. படல 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 இன்னும் ஒரு கஷ்டம். விடு கைஸ், பேக் டு பேக் ரிவெஞ்ச். வாங்க கைஸ், படுக்க போட்டுடலாம். வா வா வா. மாத்தவ குட்டி, வெள்ளை குட்டி, வெள்ளை சட்டி. அவ்வளோதான். வெளில வா, ஏன் இவ்வளோ பயப்படக்கூடாது. வா வா வா, வெளில வா, வெளில வா அம்மு. என்ன பண்றீங்க? வா 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 வா. சொட்டை அடி வாங்க, சொட்டை அடி. நம்ம படுத்து போட்டு அடிப்போம், வேணாம் வேணாம் அடிச்சிடும். சொட்டை அடி, அவ்வளோதான். சொட்டை தெறிக்க. கத்தம் கத்தம் தண்ணி, கத்தம் கத்தம். சரி, அடுத்தது அவ 2 3 மேட்ச் என்ன பொழந்து கட்ட. அதுக்குள்ள நான் ரெடி ரெடி ஆயிட்டு திரும்பியும் கட்டிடுறேன். அடுத்த மேட்ச் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு. 6-2 தான் இருந்துச்சு கைஸ். நீங்களே பாருங்க மேல. 6-2. சேம் பாய் சேம் கேர்ள், சேம் பாய் சேம் ட்ரெஸ் சேம் இதான். கன் அப்படியே மாத்திட்டேன் நான் கார்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் லாங் ரேஞ்ச்ல கிங்னு எல்லாருக்கும் தெரியல. அப்படியே அங்க இருந்தீங்க சொட்டையை தெரிச்சேன். அடுத்தது விக்டரி ஆனதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல அவனோட திரும்பியும் சொட்டை தெரிக்கலான்னு பார்த்தா அவன் க்ளூ வால் போட்டான். அதுக்குள்ள அப்ப எங்க அப்படி போனா தெரியல, திரும்பி சொட்டையை தெரிச்சு விட்டேன். இப்போ பாருங்க, நான் 6-4 இருக்கு. இப்படிதான் நெவர் கிவ் அப் வீடியோ போட்டு இன்ஸ்பயர் பண்றேன் எல்லாரையும். விடுங்க கைஸ் அதை. இப்போ பாருங்க, அடுத்த இதுல வருவான் பாருங்க அவன். சீக்கிரம் வரவே மாட்டான், அழுதுட்டு இருப்பான் உட்காந்து. மண்டே திரும்பி தெரிக்க. லாஸ்ட் மேட்ச் செம்மையான கூத்து கைஸ். வரவே இல்லை நாய். சொன்னேன் வெளில வாடா வெளில வாடா வெளில வாடா. வரவே இல்லை, வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தான். இதுதான் லாஸ்ட் கேம், பார்த்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட் கேம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் வெளில வந்ததுக்கும் அடிச்சு அடிச்சு போய் திரும்பியும் அடிக்கலான்னு போய் அவன் பக்கத்துக்கு வந்துட்டான். டேய், அவனுக்கு என் வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. இவன் லாங் ரேஞ்சில் தான் அடிக்கிறான், ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாது. ஆக்சுவல் ரியல் என் வீக்னஸ் அதான் கண்டுபிடிச்சு நான் சொல்கிறான். பகல் கியூ நீ பகல் கியூ நீ எதுன்னு, நீ எதுக்கு பக்கத்துக்கு வர மாட்டேங்க? நான் அடிச்ச பயமா? தூரத்துல இருந்து எனக்கு அவனுக்கு அடிக்க தெரியாது, கண்டுபிடிச்சிட்டேன். இது லாஸ்ட் கேம் இல்லை, இது வந்து செகண்ட் கேம். இதுலயும் இல்லை மண்டை தெரிக்கலன்னா என் மேட்ச் பிடிச்சிருந்தா லாஸ்ட் மேட்ச் அப்படின்னா மண்டே அப்படி தெரிக்கணும்னு வெறியா இருந்து பக்கத்துல போய் தெரிச்சா கைஸ். அதுக்கப்புறம் பக்கத்துல இல்லை, கொஞ்சம் தூரத்துல கோடசால ஃபர்ஸ்ட் போட்டேன் கொஞ்சம். கோடசால கொஞ்சம் போட்டேன்னா திரும்பி ஹீல் பண்ணிட்டா போல. ஹீல் அப் பண்ணி முன்னாடி போறான்னா, ஹீல் அப் பண்ணி முன்னாடி போவான், திரும்பியும் மண்டையில் அடிக்கணும்னு மறைஞ்சிருவான். திரும்பியும் அங்க போய் இங்க போய் திரும்பி மண்டையில ஒரு பொழுது கட்டிடுவான். இதுதான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச். இதுல வெளியில வரவே இல்லை. வாடா வாடா கூப்பிட்டாலும் வரவே இல்லை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வந்துடும் பார்த்தா அவன் வரவே இல்லை. டேய் சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சொன்ன, வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். க்ளூ வால்லாம் போட்டு இடத்துல மாற்றி க்ளூ வாலை போட்டு 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 விளாட்டு இருந்தேன். நான் மஜாக்கு நான் விளாட்டு இருந்தேன். அவன் வரவே இல்லை. நான் திரும்பி க்ளூ வால் போட்டு க்ளூ வால் மாற்றி திரும்பி ஒரு இடத்துல க்ளூ வால் போட்டு அப்போதான் வெளில வந்தான். வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம அடி போட ஆரம்பிச்சிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில் வாடான்னு சொல்லிட்டான். நான் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் போனேன்னா நான் க்ளோஸ் ரேஞ்சில் போயிடுவேன். ஏன்னா வேற வழி இல்லை, வரமாட்டேங்கிறான். சரி இது ஒரு லாங் ரேஞ்ச் எடுத்துடலான்னு பார்த்தா லாங் ரேஞ்ச் போயிட்டுருக்கேன். வந்துட்டு அதுக்குள்ள ஒரு 1 டேப் போடலாம். போட்டுட்டேன். அதுக்குள்ள அவன் மேலே அவன் அடிச்சு அடிய போறாங்க. அதுக்குள்ள எனக்கு இது போயிடுச்சு. நான் ஏற்றி வரதுக்குள்ள மேலே வந்து குதிச்சா நான் மேலே இருந்து அடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதுதான் மேட்ச்சு. போய் அடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அவனோட ஐடி. இதை எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. யூஐடி பார்த்துக்கோங்க. இது வந்து கில்டில் இருக்கான், நல்ல நல்ல ப்ரோ பிளேயர் தான். எல்லாரும் இவனை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவன் கிட்ட ஏதோ சொல்லணுமா பாருங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.
இது அவனே சொன்னான். எல்லாரும் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாரும் பண்ணிருங்க. பை பாய்.